என் அன்பான மக்களே, காமநாயக்கன்பட்டி திருத்தல பேராலயத்திலிருந்து ஃபாதர் விஎஸ் ஆண்டனிராஜ். என்னுடைய யூடியூப் அட்ரஸும் விஎஸ்ன்னு தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்து நம்ம எங்கேயோ போய்கிட்ருக்கோமேன்னு சொல்லி ஒரு சிலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம வந்துட்டோம், மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சரியா? ஈஸ் இங்கிலீஷ் பாகம் 21, லெசன் 21. அப்போ இந்த 20 பாடம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா சும்மா பேச முடியாதா? இந்த ஒரு படத்தில் கிண்டல் பண்ணாங்க, டவல் கம் அப்படின்னா துண்டை ஒருத்தன் கூப்பிடான், டவல் வான்ட்டு. டவல் எப்படி வரும்? டவலை எடுத்துட்டுமான்னு யார்ட்டா சொல்லணும், ப்ளீஸ் டேக் த டவல், ப்ளீஸ் பிரிங் த டவல்னு சொல்லணும். ப்ளீஸ் டேக் த டவல்னால் துண்டை எடுன்னு அர்த்தம், அல்லது பிரிங் த டவல்னால் துண்டை கொண்டு வான்னு அர்த்தம். அப்போது நம்ம ஒரு செயலை பற்றி பேச வேண்டியிருக்குது. அப்போது செயல் என்றால் இருத்தல். ஒன்று இருக்குதா? துண்டை எடுத்துகிட்டு போனால் முதல்ல துண்டு அங்கே இருக்கணும்ல. துண்டு இருந்தால் தான் எடுக்க முடியும். இல்லாத ஒரு பொருள் நம்ம எப்போ துண்டு எடுனா துண்டு எங்கேயா இருக்குது, துண்டை காணும் போய மண் அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்படுவோம். அதே மாதிரி இருத்தல்னு சொல்லி ஐ ஆம் நான் இருக்கிறேன், ஐ வாஸ் நான் இருந்தேன், ஐ ஷேல் பி நான் இருப்பேன், ஐ மே பி நான் ஒருவேளை இருக்கலாம், ஐ கேன் பி என்னால் இருக்க முடியும், ஐ ஷுட் பி நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஐ ஹாவ் டு பி எனக்கு வேறு வழியே இல்லைப்பா நான் இருந்தாகணும், ஐ நீடு டு பி நான் இருக்க வேண்டிய தேவையில் இருக்கிறேன், எனக்கு அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருத்தல் பல்வேறு விதமான இருத்தல்களை படிச்சிருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் படித்தா தான் இந்த 12 டென்சஸ். பலருக்கு இந்த டென்சஸ்னாலே கடுப்பாயிருவாங்க, ஐயையோ ஆத்தாடியோ டென்சஸ் வந்துடுன்ட்டு. சரி, இங்கேருங்க, இந்த டென்சஸ் மாதிரி ஈஸியான ஒரு இங்கிலீஷ் எதுவுமே கிடையாது. இந்த கிராமர் வில் பி ஸோ ஸ்வீட். அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி தொண்டைகளை வலிக்கிட்டு போவோம் பாருங்கள். இப்போ டென்சஸ்னால் 12 வகை காலங்கள். சரி, என்ன காலம்? ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடலாம், பார்த்துக்கோங்க. சரி, நிகழ்காலம்னு என்ன? இப்போது நடப்பதை பற்றி பேசுவது. அவன் சாப்பிடுகிறான், அவள் வருகிறாள், பஸ் போகிறது, காற்று வீசுகிறது, ஃபேன் ஓடுகிறது, விளக்கு எரிகிறது, நான் சாப்பிடுகிறேன், நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் நிகழ்காலம். சரி, அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், முடிஞ்சு போன பற்றி பேசுகிறது. அவள் சாப்பிட்டாள், நான் வந்தேன், பஸ் போனது, விளக்கு எரிந்தது, ஃபேன் ஓடியது, ஃபேன் நின்று விட்டது. சரி, அப்படி முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறது. அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ் என்னது? எதிர்காலம். எதிர்காலம் என்றால் இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது. பேருந்து வரும், அப்பா வருவார், அம்மா சமைப்பார்கள், நான் படிப்பேன், நான் தூங்குவேன் அப்படி சொல்லக்கூடியது. இப்போ இந்த 3 காலங்களை எடுத்தாச்சு. இந்த 3 காலங்களை விதவிதமாக பிரித்து தானே கடுப்பேற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுவும் ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த 3 நான் பிரிக்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு காலத்தையும் எப்படி பிரிக்கலாம்னா, சிம்பிள் பிடி அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் மாற்றி போட்டேன், சாரி, கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னு போட்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாற்றிக்கோங்க. அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாற்றிக்கோங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் மாற்றிக்கோங்க. அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இதை கரெக்டாக போட்டிருக்கிறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இதை கரெக்டாக எழுதியிருக்கிறேன். இதில் பிரச்சனை, அந்த கண்டினியூஸ் மட்டும் உள்ளே வரணும், ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் முன்னாடி போகணும். அப்புறம் கடைசியாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த இருக்குல்ல, மேலே உள்ள பெர்ஃபெக்டையும் அதுக்கு மேலே உள்ள கண்டினியூஸையும் சேர்த்து ஒரு டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிம்பிளை மட்டும் ஏன் விட்டாங்க அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. இவங்க ரெண்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நல்லா ரிச்சாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு பாருங்கள். சிம்பிளில் 3, ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் 3, கண்டினியூஸில் 3, பெர்ஃபெக்டில் 3, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் 3. அப்போ நான் 3 12 டென்ஸ் ஆச்சா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். மொத்தம் 3 காலங்கள், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், 4 நாளாக பிரிக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? அப்புறம் பாஸ்ட்டுக்கு மட்டும்
சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி எதிர்காலத்துக்கும் 4 விதம். ஆனால் அந்த 4 நான் வந்து உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கிறேன். சிம்பிளெல்லாம் பிரிச்சிட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சிம்பிள் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் ஒரு சிம்பிள் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு சிம்பிள் இருக்குது. அதேமாதிரி கண்டினியூஸில் ஒரு ப்ரெசென்ட்டில் ஒரு கண்டினியூஸ் இருக்குது, பாஸ்ட்டில் ஒரு கண்டினியூஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் ஒரு கண்டினியூஸ் இருக்குது. அப்புறம் ப்ரெசென்ட்டில் ஒரு பெர்ஃபெக்ட்டு, பாஸ்ட்டில் ஒரு பெர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சரில் ஒரு பெர்ஃபெக்ட்டு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் இப்போ 12 ஆச்சா? சரி, இப்போ இந்த 12 கண்டான எப்படி ஃபாதர் ஞாபகம் வைக்கிறது? அதான ஃபாதர் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது உங்களுக்கு நான் இப்போ ஒரே ஒரு பாடம் நடத்துவேன். அதை பாருங்கள். இதுக்கப்புறம் இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு நீங்களே டியூஷன் வாத்தியாரை மாதிரி மாதம் 300 ரூபா ஃபீஸ் கடுங்கப்பா இங்கிலீஷ் படிக்க வாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் அடுத்தவனை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க. நான் எத்தனை பேர் இங்கிலீஷ் படிக்க வான்னு கூப்பிட்டேன், ஒரு வேலும் வரமாட்டேன்ட்டான். ஓசிக்கு படிக்க கூப்பிட்டா எவனுக்கும் அது கிடையாது. காற்று, கடல், சூரிய ஒளி இவையெல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்குது. யாராவது அதை மதிக்கிறோமா? சூரியனை பார்த்தா ஓடி ஒளிதான். அதனால தான் தோலில் நிறைய நோய்கள் வருது, சொறி சரங்கெல்லாம் வருது. சூரிய ஒளியில் நடங்க, நிறைய நோய்கள் வராது. அடுத்து மழை தண்ணி ஃப்ரீயாக வருது. நல்லா நிறைய மழை பெஞ்சால் மொட்டை மாடியில் பாத்திரத்தெல்லாம் வச்சு மழை தண்ணியை பிடிச்சி சுத்தமான தண்ணி பிடிக்கலாம். நான்லாம் என் ரூமில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஊதா ட்ரம்மு, பெரிய ட்ரம்மு நிறைய மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். சுத்தமாக வச்சுருக்கிறேன். டெய்லி அதை தான் அரசம்பு கோதி குடிக்கிறேன். என்னுடைய ஸ்ட்ரோக்லேருந்து நான் விடுதலை பெறுறதுக்கு சுகம் கிடைக்கிறக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அமைஞ்சது. அடுத்தது கடல் தண்ணி. கடலை போய் பக்கத்தில் இருந்தால் போய் பார்க்க கூட மாட்டேங்கிறோம். அந்த கடலில் போய் காலை நனைச்சி கால் வெடிப்பில் அந்த கடல் தண்ணி படிச்சுன்னா கால் வெடிப்பில் கிருமி இருக்காது, புண்ணு வராது, நோய் வராது. அந்த மாதிரி இலவசமாக கிடைக்கிற எல்லாமே மதிக்கப்படுவது கிடையாது இல்லையா? ஆனால் கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்தா நாக்கை தொங்க போட்டு எல்லோரும் ஓடி நிற்காங்க. சேலை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா முந்தாள் நைட்டே போய் நின்றுறாங்க. சரி, பரவாயில்ல, இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லித்தரேன், இலவசமாக சொல்லித்தரேன், நல்லா படிங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறக்காக உங்களுக்கு நான் கிராமர் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். கிராமர் வார்த்தை பயன்படுத்த உங்களுக்கு கோவம் வரும், புரியாது, எரிச்சலாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த சிம்பிள்னு வரக்கூடிய சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு சொல் வகை காலம், இதுதான் தமிழ் வார்த்தை நானாக ஃபார்ம் பண்ணது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு எப்படி சொல்லுவிய? ஒரு சொல் வகை நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி சொல்லுவிய? சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஒரு சொல் வகை கடந்த காலம். எழுதிக்குவாங்க, மறந்துடாங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஒரு சொல் வகை எதிர்காலம். அது என்ன ஃபாதர் ஒரு சொல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம தமிழில் பேசும்போது எப்பவுமெல்லாம் நம்ம ஒரே ஒரு சொல் பயன்படுத்துகிறோமோ. பஸ்ஸு வருகிறதுனா ஒரு வார்த்தை. அப்போ அது வந்து என்ன காலம்? இப்போ வருதுன்னு அர்த்தம். வருகிறது அந்த வந்துட்டு இருக்கலாம், அந்த வருது அப்படின்னா அது வந்து நிகழ்காலம். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். பஸ் கம்ஸுன்னு சொல்லணும். ஒரு சொல் வகையை கடந்த காலம்னா பஸ்ஸு போயிடுது, த பஸ் வென்ட் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட்டு. அது பஸ்ஸு வருங்கிறது ஒரு சொல் வகை. சரி, அப்போ எல்லாமே நான் ஒரு சொல் தானே அப்படின்னா கிடையாது. அடுத்தது பாருங்கள், இந்த கண்டினியூஸுங்கிற வார்த்தை வந்து கொண்டு வகை காலம் நான் சொல்ல போகிறேன். கொண்டு எதுலலாம் நீங்கள் வந்து கொண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் வந்து கொண்டு வகை காலம், கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் என்னது? கொண்டு வகை நிகழ்காலம். நான் அந்த நிகழ் எழுதலை, சரி பரவாயில்ல. ஒரு சொல் வகை நிகழ்காலம் மாதிரி இங்கே வந்து கொண்டு வகை நிகழ்காலம், கொண்டு வகை கடந்த காலம், கொண்டு வகை எதிர்காலம். சரி, கொண்டு வகை நிகழ்காலம் என்ன அர்த்தம்? நிகழ்காலத்தை எங்கெல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் எழுதணும். அது வந்து அதனுடைய கிராமர் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, கொண்டு வகை கடந்த காலம்னா கொண்டு வரணும், ஆனால் முடிஞ்சிருக்கணும். அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். இதில் பாருங்கள், இந்த கொண்ட தூரடுங்க, என்ன இருக்குது? அவன் இருந்தான். பார்த்தீங்களா? இந்த பி குடும்பம் வந்துடுதா? ஹீ வாஸ். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், கொண்டு வகை நிகழ்காலம். அப்போ நான் இருக்கிறேன், ஐ ஆம். அந்த பி குடும்ப வாய்ப்பாடு வந்துடுதா? ஐ ஆம் சாப்பிட்டு கொண்டு. அதுக்கு வந்து சாப்பிட்டுனா ஈட்டு, சாப்பிடு. கொண்டுனா ஐஎன்ஜி வரணும், ஈட்டிங். அப்போ ஐ ஆம் ஈட்டிங். இவ்வளோதாங்க இங்கிலீஷு. அடுத்து பாருங்களேன், இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு வார்த்தை வச்சுருக்கேன், இருசொல் வகை நிகழ்காலம். நிகழ்காலத்தில் இருசொல் வரணும். அப்புறம் இருசொல் வகை கடந்த காலம், இருசொல் வகை எதிர்காலம்னு சொல்லி நீங்கள் வந்து பேர் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா டென்ஸும் முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக சொல்கிறத ஃபுல்லாக ஒரு சொல் வகையை சொல்ல போகிறோம். கொண்டு வந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸு,
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அல்லது எந்த பெர்ஃபெக்டாக இருந்தாலும் அதனுடைய பேர் வந்து இருசொல் வகை காலம். அது என்ன இருசொல் வகை? எப்பா சாப்பிட வாயேன் அப்படின்னா, இல்லை 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 நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத விட நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அப்போது நான் சாப்பிட்டுனா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன நிகழ்காலம் அப்படின்னா சாப்பிட்டு இருக்கிறேன். நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன் இல்லையா, நம்ம சொல்ல முடியல சாப்பிட்ருக்கேன். அவன் இப்போ தான் சாப்பிட்ருக்கான், வேண்டாம் அவனை தொந்தரவு பண்ணாங்க. அப்பா எழுப்புதாடே சாப்பிட வாடா அப்படின்ட்டு. இல்லை அவன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டான், இப்போ தான் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்ருக்கான், விட்டுருங்கன்னு அம்மா சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் இருசொல் வகை நிகழ்காலம். எப்போ நேற்று நான் வரும்போது நீ ஏன் சாப்பிடாம போனேன்? இல்லையா நான் நேற்று நான் சாப்பிட்ருந்தேனே, சாப்பிட்டுட்டு தான் போனேன், அப்போ தான் நான் சாப்பிட்ருந்தேன். அதாவது சாப்பிட்டு அப்படின்னா முடிஞ்சு போன காலம். இருந்தேன் ஐ வாஸ் இல்லையா, ஐ வாஸ் நான் இருந்தேன். ஆனால் இந்த இருசொல் வகை இந்த பெர்ஃபெக்ட்னு வரும்போது இங்கிலீஷில் வந்து இதுக்கு வந்து ஹேவ் ஹேஸு ஹேடுன்னு வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி நீளமாக இங்கிலீஷ்காரன் அவனுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான ஐயோக்கியப்ப. அது வந்து கொண்டே வகை காலம். ஏன் அவ்வளோ நீளமாக இருக்குன்னா அது வந்து ரொம்ப நீளமாக தான் இருக்கும். எப்படி? அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் இல்லையா, அவன் இருக்கிறான். ஸோ அது வந்து பி குடும்பத்தில் நம்ம படித்தது ஹீ இஸ், அவன் இருக்கிறான். ஆனால் இங்கே வந்து இந்த பெர்ஃபெக்ட் வந்ததுனால ஹேவ் ஹேஸ் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பெர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஹேஸு ஹேடு வரும். அப்போ அது எப்படி வருங்கிறத நம்ம தனியாக பாடத்தில் உங்களுக்கு நடத்துகிறேன். பட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் அப்படிங்கிற கிராமருக்கு ஃபுல்லாக ஒரு சொல் வகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல் வகை நிகழ்காலம், ஒரு சொல் வகை கடந்த காலம், ஒரு சொல் வகை எதிர்காலம். அப்புறம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, பாஸ்ட் கண்டினியூஸாக, ஃப்யூச்சர் கண்டினியூஸாக அப்படின்னு கேட்டால் அதுக்கு தமிழில் வந்து கொண்டுங்கிற வார்த்தை வரணும். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் தமிழில் பேசுங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசட்டும். நான் நேற்று கடைக்கு போனேன் என்பது ஒரு சொல். அப்போ அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம போடணும். ஐ வென்ட் இல்லையா, அந்த கடையில் கடைக்காரர் தூங்கி கொண்டு இருந்தார். அப்போ கொண்டுங்கிற வார்த்தை வந்தாச்சு, தூங்கி கொண்டு. ஸோ ஹீ வாஸ் ஸ்லீப்பிங். அப்புறம் நான் அவர் தூங்கும்போது அவருக்கு தெரியாமல் நைஸாக 2 பொருள் எடுத்து இருந்தேன். பார்த்தீங்களா, 2 வார்த்தை வந்துடுதா? சாப்பிட்டு இருந்தேன், எடுத்திருந்தேன், ஊருக்கு சென்றிருந்தேன், இப்பொழுதுதான் உறங்கி இருக்கிறேன், இப்பொழுதுதான் எழுந்திருக்கிறேன், பஸ் இப்பொழுதுதான் சென்றிருக்கிறது. பார்த்தீங்களா, இரு சொல் வந்துடுதா? அதுக்கப்புறம் பார்த்தா நான் கடைக்காரர் வந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்தது என்பது ஒரு சொல் கடந்த காலம். அப்போ அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டு. அப்புறம் மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம், பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பெய்து கொண்டே வகை இல்லையா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால கடைக்காரர் விழித்து கொண்டார். இப்போ வந்து விழித்து கொண்டாருங்கிற வந்து இரு வார்த்தையா ஒரு வார்த்தையா அப்படின்னா, அதாவது விழித்திருந்தார், சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா தான் இரு வகை. விழித்து கொண்டார்னா விழித்தார், உறக்கத்திலிருந்து எழுந்தாருங்கிற ஒரு வார்த்தை தான் அர்த்தம். ஸோ அவர் விழித்து கொண்டாருங்கிறது வந்து ஒரு சொல் தான் வரும். அப்போ அவர் வந்து ஹீ அவோக், அவர் வந்து எந்திரிச்சிட்டார். அவோக் அவேக்கன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய வினைச்சொல் படிக்கணும். இப்போ நான் கடைக்கு போனேங்கிற வார்த்தைக்கு மூலம் உங்களுக்கு வந்து கோங்கிற வார்த்தை தெரியணும். கடைக்காரர் தூங்கி கொண்டிருந்தாருங்கிறக்கு உங்களுக்கு வந்து ஸ்லீப்புங்கிற வார்த்தை தெரியணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்த முடியும். அப்பொழுது நான் 2 பொருள் எடுத்திருந்தேன், அவருக்கு தெரியாமல் நைஸாக 2 பொருள் எடுத்திருந்தேன். அது வந்து டேக்கன்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியணும். அப்போது மழை பெய்ய ஆரம்பித்தது, இட் பிகான் டு ரெயின். ஆரம்பித்தது இல்லையா, பிகின் வார்த்தை தெரியணும். ரெயின் அப்படின்னாலும் வினைச்சொல் தான். ரெயின்டு, ரெய்னிங். V1 V2 V3 V4 இருக்குது இல்லையா. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் வினைச்சொல் படிங்க. நான் அதை உங்களுக்கு கடைசியில் ஒரு 10 வினைச்சொல் சொல்லித்தரேன், உங்களுக்கு நல்லா பயன்படுத்த மாதிரி. அப்புறம் நீங்கள் நம்ம சொல்லுறதை வச்சு சொந்தமாக இங்கிலீஷ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தயவுசெய்து. நீங்கள் இப்போ யார்கிட்ட பேச போகிறீங்களா, யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து இதே மாதிரி இப்போ பாருங்கள். இது ஒரு சொல்லா, கொண்டு வகையா, இரு சொல்லா, கொண்டே வகையான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்பா கத்துவார், என்னம்மா அடுப்பாங்கரையிலே நின்றுக்கிட்டே இருக்க, அந்த நின்றுக்கிட்டே அப்படின்னு அர்த்தம். நின்று கொண்டே இருக்கிறா, ஏமா அடுப்பாங்கரை நின்றுக்கிட்டே இருக்க, சமைச்சிக்கிட்டே இருக்கியே, எப்போ தான் நான் சாப்பாடு தருவா அப்படின்னு சொல்லி அப்பா கோவப்படுவார் இல்லையா. அதுதான் அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் மை டியர், யூ ஹேவ் பீன் குக்கிங்
ஃபார் எ லாங் டைம் ஹாவ் பீன் குக்கிங், சமைத்து கொண்டே இருக்கிறாயே, கொண்டேங்கிற வார்த்தை வந்துடுதா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இன்னொன்று ஐயோ குக்குடு, நான் சமைச்சிட்டேன். அது இருசொல் வகை. நான் சமைத்து இருக்கிறேன். சமைத்து அப்படிங்கிறது முடிஞ்ச வார்த்தை. சமைத்து இருக்கிறேன், சமைச்சிட்டேன், ரெடியாக இருக்குது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அது இருசொல் வகை காலம். நேற்று நான் நேரம் சமைச்சிருந்தேன், நேற்று நேரம் சமைச்சிட்டியம்மா, சமைத்து இருந்தேன், அது இருசொல் வகை கடந்த காலம், இருந்தேன் வர்றதுனால. நாளைக்கு நேரம் நான் சமைச்சிருவேன் அப்படின்னா இருசொல் எதிர்காலம். அப்போ அது வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு இல்லையா. அப்புறம் தம்பி என்ன செய்கிறான், தம்பி படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா கொண்டு வகை காலம், அது படித்து கொண்டு இருக்கிறான் இல்லை, இருக்கிறான்னா இப்போன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். நீ நீ என்னப்பா செய்ய போகிற, நான் இந்த வெளியே போகிறதுக்கு புறப்படுகிறேன், ஒரு சொல் வகை காலம். அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ஸ். இப்படி நீங்கள் என்ன வாக்கியம் பேசுகிறாலும் அது வந்து இந்த 4 வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்தாகணும். இப்போ இதை தாண்டி நான் ஒருவேளை அங்கே போயிருக்கலாம், போக விட்டுட்டேன், ஆனால் அங்கே போயிருந்தால் அவன் என்னை அடிச்சிருப்பான், என்னை மிதிச்சிருப்பான், நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டிருப்பேன், இந்த மாதிரி நடந்திருக்காத விஷயத்த பண்ணியிருப்பேன், நடந்திருக்கும், பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி கற்பனையில் பேசுகிறது தான் உங்களுக்கு வந்து அந்த வுட்டு, ஷுட்டு, மஸ்ட்டு, மைட்டு, குட்டு அப்படிங்கிற அந்த ஒரு இன்னொரு 4-5 வார்த்தை அங்கே தனியாக வச்சுருந்தேன் இல்லையா. விதவிதமாக பயன்பாட்டில் தான் அதை படிக்க முடியும்னு சொல்லி உங்களுக்கு நான் தனியாக அதை வந்து ரொம்ப தெளிவாக வீடியோவில் காட்டினேன். ஸோ இப்போ வந்து இதை மறுபடியும் காட்டுறேன், ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த எடுத்துட்டேன் இதங்க. இந்த ஷேலு, ஷுட்டு, வுட்டு, குட்டு, மைட்டு. இந்த ஷுட்டு எங்கேருந்து வருது, ஷேல் வார்த்தையிலேருந்து வருது, ஆனால் ஷேலுக்கும் ஷுட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. வுட்டு எங்கேருந்து வருது, வில்லுலேருந்து வருது, ஆனால் வில்லுக்கும் வுட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ வில் வந்து நிகழ்காலம், வுட்டு கடந்த காலம் அப்படிலாம் கிடையாது. அதுமாதிரி கேன் வந்து குட்டாக மாறுது, அதுவும் சம்மந்தம் கிடையாது. மே வந்து வேறு, மைட்டு வேறு. இப்போ அம்மாவுடைய ரத்தம் ஏ நெகட்டிவ், ஆனால் பிள்ளைக்குள்ள ரத்தம் ஓ பாசிட்டிவாக தானே இருக்குது. அம்மாவுடைய உடம்புலேருந்து தான் வருது ரத்தம், ஆனால் அம்மாவுடைய ரத்தத்துக்கும் ஏன் ரத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏ நெகட்டிவில் கொண்டு ஓ பாசிட்டிவை ஏற்றினோம்னா உயிருக்கு ஆபத்து. அந்த மாதிரி இந்த 4 வார்த்தையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். இது வந்து ஏற்கனவே கற்பனையாக தான் இருக்கும். இப்போ இந்த ஷுட்டை எப்படி பயன்படுத்தோம்னா, ஐ ஷுட் ஹவ் கான், நான் போயிருக்கேன் ஐயா, அவனை எடுத்துக்கிட்டா அனுப்புனேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை. அப்போ ஐ ஷேல் கோனா நான் போவேன் தான். ஐ ஷுட் ஹவ் கான்னா நான் போயிருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஹீ வுட் ஹவ் கான் அப்படின்னா ஒருவேளை அவன் போயிருக்கலாம், சும்மா கேஷுவலாக பேசுகிறது. அவன் போனானா போல நமக்கு தெரியாது, ஒருவேளை போயிருக்கலாம். ஹீ ஷுட் ஹவ் கான்னா இல்லை அவன் தான் போயிருக்கணும், ஆனால் அவன் போகலை அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் அந்த குட்டு ஏன் வருது, ஷீ குட் ரன் ஃபாஸ்டர், ஷீ குட் ஹேவ் ரன் அப்படின்னா அவள் ஓடி இருக்க முடியும். ஃபாஸ்டர் அப்படின்னா இவனை விட அவள் வேகமாக ஓடி இருப்பா, அவளை ஓட விடாமல் ஆக்கிட்டோம், நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இவன் ஓட போய் மெதுவாக ஓடினான். ஷீ கேன் ரன் அப்படின்னா அவளால் ஓட முடியும். ஷீ குட் ஹேவ் ரன்னா அவள் ஓடி இருப்பாள். மைட்டு இல்லையா, ஐ மே கோ அப்படின்னா நான் ஒரு வேளை போகலாம், போகாமல் இருக்கலாம். மைட் அப்படின்னா அதே மாதிரி கற்பனை தான். ஐ மைட் ஹவ் கான், நான் போயிருந்துருக்கலாம், சும்மா கேஷுவலாக சொல்கிறது. ஆனால் குட்டுனா என்னால் போயிருந்துருக்க முடியும், ஆனால் நான் போகலை. ஐ வுட் ஹவ் கானாலும் சாதாரண ஒரு வார்த்தை. நான் ஐ வுட் ஹவ் கான், நான் போயிருக்கலாம் ஆனால் போகலை. ஐ ஷுட் ஹவ் கானா நான் கண்டிப்பாக போயிருக்கணும், ஐயையோ நான் போகலையே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிடுற அர்த்தம். ஸோ இந்த 4 வார்த்தையும் இந்த வரேன் இந்த 12 டென்சஸ்க்கு வெளியில் இருக்குது. நம்ம அதை படிக்க போகிறோம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றையும் சூப்பராக தெளிவாக நடத்துகிறேன். மீண்டும் சொல்கிறேன், 3 காலங்கள். ஒவ்வொரு காலத்தையும் நம்ம வந்து 4 நாளாக பிரிக்கிறோம். நீங்கள் வந்து ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொல் நிகழ்காலம், கொண்டு வகை நிகழ்காலம், இருசொல் வகை நிகழ்காலம், கொண்டே வகை நிகழ்காலம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி எல்லா காலத்துக்கும் சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷில் நான் உங்களுக்கு வந்து இப்போ தனியாக உங்களுக்கு நடத்த போகிறேன். இந்த நிகழ்காலத்தை மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக அழகாக இங்கிலீஷை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நான் வந்து அந்த V1, V2, V3, V4 உங்களுக்கு நடத்துகிறேன். சூப்பராக இருக்குங்க. இங்கிலீஷ் படிங்க, அப்படியே திருநெல்வேலி அல்வா அப்படியே தவகட்டாமல் சாப்பிட்ட மாதிரி சுவையாக இருக்கும். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் நல்லா படிங்க, சரியா? கொஞ்சம் கேமரா சேட்டை பண்ணுறது, புது கேமராவுக்கு ரெடி பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க, அல்லது தனியாக கேளுங்க, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் தெளிவாக உங்களுக்கு எழுதி நான் மறுபடியும் அனுப்புகிறேன். இப்போதைக்கு மொத்தம் 12 டென்சஸ் படிக்கிறதுனுடைய முன்னுரை அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டென்சஸ் வந்து யாராலையும் ஈஸியாக விளக்க முடியாது. ஐ எம் 100% ஷுர் இல்லையா?
19 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடுற வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். போர் அடிக்காமல் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க பாஸ். அன்பான தம்பி, அன்பான தங்கச்சி, இங்கிலீஷ் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த நல்ல உள்ளமாக இருந்தாலும் இதை நீங்கள் 2-3 தடவை கேளுங்க. உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வந்து நல்லா புரியும். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வேணால் இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். நீங்கள் அதை வேணால் ஒரு தடவை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.